ஒரு வழியாக போட்டு விட்டு இறங்கி தீவுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சுங்க. என்னடா தீவுன்றாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தா பாழடைஞ்ச வீடுலாம் இருந்தது. பார்க்கவே பயமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் மேடாக இருந்தது. நடந்து போய் எட்டி பார்த்தா கடலுங்க. எல்லோரும் செம்ம ஹாப்பியாக ஆகிட்டுங்க. தென்னை மட்டெல்லாம் எல்லாம் ஒன்றா எடுத்து போட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்தோம். எல்லாம் வாங்கிட்டு வந்த பார்சலை ஒன்று ஒன்றா பிரித்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு ஓகே தான், நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவலான்னு பார்த்தா வாட்டர் பாட்டில் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். சரி கடல் தான் இருக்குன்னு போயிட்டு கடல் தண்ணியில் கை கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சுற்றி பார்க்க யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தாங்க. என்னங்க கோவா, இங்கே வந்து பாருங்கள், எம்ஜிஆர் திட்டு ஒரு மினி ஐலாண்டுங்க. கடலை பார்த்ததும் குளிக்க ஆசையாயிடுச்சுங்க. நான் போய் குளிக்கலாம் வான்னு எல்லாரையும் கூப்பிட்டா யாருமே வரல. அப்புறம் நானும் தம்பி ஒருத்தனை போய் குளிக்கும் போது அதை பார்த்துட்டு எல்லாருமே குளிக்க வந்துட்டாங்க. எல்லோரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தோங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம், கவலை, பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து ஓரம் போட்டு அந்த ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோங்க. 1000 பேர் நம்ம கூட இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு 4 பேர் நம்ம கூட இருந்தால் போதும். அவங்க நமக்காக உண்மையாக இருந்தாங்கன்னா அது போதுங்க.